பொறுப்பு அப்பனுடைய கடமை இல்லையா? ஆமா. என்ன இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் பொம்பளை பிள்ளை வச்சு ஆட வச்சுட்டு இருக்கான். என்ன வணக்கம் தம்பி. அவர் அப்புறம் பாத்துக்கோ, நம்ம மண்டாப்படி அப்புறம் பாத்துக்குவோம். ஆமா நான் கேக்குறேன், பொம்பளை பிள்ளை வச்சு வியாபாரம் பண்ணீங்களா? என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் என்ன பிசினஸ்? ஆட்டம். ஓ ஆட்டமா? பாடல் அதாவது ஆடல் ஆடலும் பாடலுங்கிறது வேற. சரி பாட்டு கச்சேரிங்கிறது வேற. நாங்க பாடு வந்து ஆடும். ஓ நீங்க பாட அவங்க ஆட. ஆமா. அப்ப வந்த வேகத்துல அந்த பிள்ளை சூப்பரா அடிக்கிறது. நீ வேற வந்து கெடுத்து விட்டியா? ஆமா. இப்படி ஒரு 10 ஊர்ல சொல்லு என் போக அந்த பிள்ளைய நாங்க எடுத்து விட்டேன். ஆமா. அடையப்பா நீங்க வேற. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்டோம்னா சரி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேன். சரி இது என்னுடைய பழக்கம். தப்பே பண்ணலன்னு வைங்க, தலைமசூர் கூட வணங்காது. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம இடிச்சிருக்க கூடாது. பெரிய தப்பு தானே? ஆமா. பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம். 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பாவம் என்ன சூழ்நிலையில வந்து பொழப்பு தலைப்பு பார்க்கறதோ தெரியல, ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லாம போயிடும். நீங்க எதுவும் வச்சுக்காதீங்க. ஓகேவா? சாரி. ஓகே. முகத்தை க்ளோஸ்அப்ல காட்டாதன்னா காட்டி தொலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கா. க்ளோஸ்அப். ஆமா. அப்ப நீங்க சொன்ன பொம்பளை பிள்ளை இதானா? இந்த பிள்ளை தான் உனக்கு குழந்தைய கொடுத்தாச்சு. அது அப்புறம் ஹலோ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் வந்து உங்களை சரியா கவனி ஒன்றும் இல்லை. நீ பேசி அந்த பிள்ளை ஒரு இடத்துல என்ன தானே குழந்தை வேணும். அப்போ இந்த குழந்தை தான் வேணுமா? ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம சாரி கேட்டதுக்கு அப்புறம் ஆசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரண்டில் கை வைக்கிற பாரு. மேடம், நான் வந்த வேகத்தில் உங்களை நான் சரியா அக்காரி ஆடுகளி முண்டியா இருப்பா போல இருக்காப்பா. ஒரு இடத்துல நின்று தொலைகிறாளா? அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி கழுத்து வலிக்குது. இல்லம்மா ஏய் இந்த ஒன்னேதான் அதை சோட்டு முண்டா என்ன பேசஞ்சவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க மேல நான் எதுக்கு கோபப்படுறீங்க? உங்களுக்காக கோபப்பட மேடம். என்னுடைய காலை என்னுடைய பக்கவாத்தியம் என் காலை நான் ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன், உட்காருவேன், என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அது நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நானும் போனா போதே ஆம்பளை பேர் லட்சம் ஓரளவுக்கு பொறுமையா பேசினா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க, உங்க ரோகத்துக்கு நீங்க பேசுவீங்களா? ஆனா இருக்கிறது சரியா போச்சு. வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டிருக்கா? நான் விட்டாமல நீங்க சொத்தத்துக்கு கேட்டுக்காடா அப்படி கேட்டுக்குமா? கேட்டுக்காதா? நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பொண்ணு உனக்கு தேவை அப்படின்னா அது பகவான் ஒரு பிள்ளை வேணும். இதுல லேசா எடுத்து வச்சு விடுங்கிறேன். கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இப்படி இழுத்துட்டு கேட்குறேன். ஒன்னும் பேச விடு. உங்களை நான் பேச உனக்கு தான் தொண்டையில அடப்பு விழுந்துருக்கல. அப்புறம் என்ன பொங்காச்சிருக்கு போய் மோல இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. தொண்டை கட்டி இருக்குல்ல, உனக்கு தொண்டை கட்டி இருக்குல்ல, இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. மட்டை மிளகாப்படு வாய ஆடு பொழந்து படு. பங்காளிகள் பூரா உலக்கை கொண்டு வந்து வாயில குத்துனோம்னா தொண்டை விட்டு சரியா போயிடும். தெரியுதுல? பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டேன். குருள மண்டபம் கொள்ளுங்கிறேன். ஒண்ணு என்ன பேச விடல, நான் பேச அப்புறம் ஏதாவது சொல்லி தொண்டை சரி பண்ணிட்டு அதை கத்தி அடிச்சு நானு அடி கிறுக்கும். எங்க மச்சான் வீரபாண்டி எங்க அமைப்பாளர் இருந்தா நிக்கிறாரு. காலையில பெரியவங்க இளைஞர்கள் பூரா கூப்பிட்டு சொல்ல போறாங்க, ஏப்பா வீரபாண்டிக்கு வாப்பா, நேற்று நாடகம் நல்லா இருந்துச்சு, நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்லா தொழில் பண்ணாங்க, காலை டான்ஸ்கார பிள்ளைய லூசு முண்டிய கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல போறாங்க. ஒண்ணு என்னை பேசுங்க முச்சரா இருக்கேன். அப்புறம் ஏதாவது சொல்லிவிட பாத்துக்கா. நானும் சரி வாயை திறக்க கூடாது போல பிரசவால கத்துன மாதிரி பேசுங்க. ஒண்ணு பேசுங்க.
முகர திரும்பி பாருங்க புள்ள பெற்று வச்சிருக்காங்க எப்ப பார்த்தாங்க நல்லா இருப்பீங்க பாரு வாங்குற காசு முடிச்சு அவன்கிட்ட கொடுக்குற இதுல எடுத்து நீ வைக்கலையா வைக்கல என்ன செட்டை தூக்கிட்டு நீ வீட்டு பக்கம் பேசுங்கள். அப்புறம் என்ன நன்றாக பேசுங்கள். மக்காளி மூலி முண்டை ஏதாவது ஒரு வாயில வரப்போகுது இப்ப இங்க பாரு ஒண்ணு ஒரு பொம்பளை பிள்ளையா ஒரு இடத்துல நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் இப்ப என்ன அடிக்கிற நீ குறுக்க முடிய நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளையா பேசப்படாது கிறுக்கு கழுத அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா தொண்டை கட்டியிருக்கா காலையில உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் எல்லாம் அண்ணனா போயிடுச்சுங்க நான் சொல்லியிருக்கேன் சரி பரவாயில்ல தம்பி என் தம்பி மைக் சரி சும்மா தான் இருக்கு அவரை கூட்டிட்டு போய் இல்லை அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவர்கிட்ட ஒரு அல்வா வாங்கி கொடுங்க. ஆமா அது திருநெல்வேலி அல்வா வச்சிருக்கேனப்ப அதை வாங்கி சுவரட்டில் சொத்து நட்டி ஆள் முகரைங்க பார் பொம்பளை பிள்ளை வந்துட்ட ஏதோ பாவ வயிற்று பொழப்புக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்க அது நல்லாவே தெரியுது உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது நான் எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய சிரமங்களை பார்த்து வேதனைப்படுறேன் உன் வேதனை என்னன்னு எனக்கு தெரியுது இங்கே என்ன பண்றேன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அதோட சொல்லிட்டேன்னா உனக்கு மாறிக்காது என்ன வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வியாபாரம் பண்ற தினமும் ஒண்ணு விற்கிறேன் அதனால ஒண்ணும் கிடையாது நொங்கு என்னப்பா காலையில உனக்கு ஊத வேண்டியதாண்டி சங்கு அப்ப நொங்கு வியாபாரம் அப்ப வியாபாரத்தை பாப்போமா வாயாடாது தாய்மார்கள் உட்காந்துருக்காங்கல்ல முதல் மேடையில நாகரிகமா தொழில் பண்ணணும் நாகரிகமா ஆடணும் பசங்க வர உட்காந்துருக்காங்க நீ பாருங்க வாய பக்கத்துல கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு மூடு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா டீசெண்ட் ஆடு நான் என்ன பண்ணேன் வாய பக்கத்துல கொண்டு வரக்கூடாது டீசெண்ட் ஆடு இதெல்லாம் சினிமாவா கொண்டு வரேன்னா அப்புறம் எதுக்கு மசத்துக்கு பக்கத்துல கொண்டு வர எங்க கூப்பிடுறீங்க என்ன எங்க கூப்பிடுறீங்க ஏன் எப்படி தெரியுது ஏன்டா காமிச்ச மாதிரி மக்கள்கிட்ட அந்த வாயை காட்டு சும்மா காட்டுமா எங்க அப்பா சேகரப்ப ஆசைப்படுறாரு பார்த்தா நல்லா பார்த்துக்கோங்க இந்த கேமரா எடுக்கிறவங்கள ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்க காட்டுமா அப்போ பார்த்துக்கோங்க காட்டுமா பரவாயில்ல காட்டு இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அதானே உங்களுடைய கேள்வி பொதுவா அந்த குண்டில மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகுமா கட்டக்கால் எப்படி ஒண்ணுதானே பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க இது ஒரு வைத்தியம் ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கா உன் வாய் மாதிரிதான் இருக்கா இனிமே வாய் குறுக்கு கழுத வா போய் ட்ரெஸ் அவுத்து போட்டு வா ட்ரெஸ் அவுத்து போட்டு வேற ட்ரெஸ்ஸோட வா ட்ரெஸ் வா வேற ட்ரெஸ் மாட்டிட்டு திறமையை காட்டு
வேணும்ல? ஆமா ஆமா அப்ப பேண்ட் போட்டுவாமா என்னப்பா காலையில காசு கொடுக்க மாட்டாங்க வேணாமா? தள்ளி போய் பேண்ட் போட்டுவாமா ஆமா இவர் வந்து கழுவி விடுவாரு. புடி காத்தியார என்ன வாட வருது? போச்சுல போயிடுச்சு. டேய் இதனே போச்சுட்டீங்க ஐயா நான் ஃப்ரெண்டு போட்டு வர சொன்னா அடி மாங்காத்து மனமேல மயிர் போடுங்க வந்தவளா. சாரி சாரி மயிலூரன் மயிலோரத்தம் சின்னவளா மயிலோரத்தம் சின்னவளா பாறையில இருந்து பங்காளி எங்க வரியா போட்டு சீக்கிரம் வந்துரு. பாடுகுரல் கேட்கலையா பாட்டு சத்தம் 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 வடிவா சீக்கிரம் ஏய் என்னம்மா இது நானும் பப்புடுக்கார ஆட போறோம். பேசு அதனால இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பவதாரணிக்கு மட்டும் கை தட்டணும். தட்டுங்கத்தா கேட்போம். தட்டுங்கத்தா. கேட்கலையாம்மா என்ன சொல்லி கேட்கலையா கட்டி போட்டுப்பா. கட்டவண்ணா கட்டவண்ணி. அந்த பிள்ளை கை தட்ட சொல்லுச்சுன்னா கை தட்டுவீங்களாக்கா? அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னு தெரியுதா? பப்புன்னு ஆடும் பொழுது கை தட்டாதீங்க, நான் ஆடும்போது மட்டும் கை தட்டுங்கன்னு உங்களை கை தட்ட சொல்லுது. அப்ப அந்த பிள்ளைக்கு கை தட்டிக்க. எப்பொழுதுமே சுயநலத்துக்கு நம்ம போகக்கூடாது, பொதுநலமா யோசிக்கணும். தட்டுங்கத்தோ. ஏய் என்ன அங்கதான் உன் குரூப்பு யார் முக்காவாசி எங்க குரூப்பு தான் உட்காந்துருக்கு. நான் சொல்லவே இல்லை, அதுக்கு முன்னாலே கிளம்பிருச்சு வாரு. எங்க பங்காளி போயிட்டு வந்து பங்காளி ரைட் ஓகே தம்பிகளா அப்ப மக்கா சித்தப்ப மக்கா பெரியப்ப மக்கா பங்காளி மக்கா எல்லாம் கையில வைப்பு சட்ட அலறுங்க.
என்னம்மா ஏய் எனக்கு சாப்பாடு வரும் எந்திரிமா தூக்குமா காண அந்த பயம் சக்தி சக்தி சிவகுரு சொன்னா பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டினா காலையில் உனக்கு சரக்கே கிடைக்காது சொல்லிட்டேன். குத்தடி குத்தடி செய்யலக்கா இன்னும் செய்யல நீ மட்டும் அப்படி வர்ற ஆடல இல்லைன்னா ஆடின பிறகுதானே அவன் உனக்கு என்னவா விடக்கூடாது என்ன என்னவா ஏய் என்னவாப்ல என்ன கை காமிச்சிட்டு போகுது என்னிட்ட சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஊருக்கு போதான்
போக முடியாது. அப்படிலாம் வந்துடு. கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் தானே போனோம். ஆமா, யாரு சுத்தி முள்ளி விட்டு அடிச்சிட்டான். பொம்பளை பிள்ளை நீ இப்படி யாரும் ஆட முடியுமா? பொம்பளை பிள்ளை அழுதா ஆடும் மாறாது, முயற்சி தான். சரி சரி, விடக்கூடாதுமா, தொங்கிரு. சோரி முடிஞ்சிருச்சு. என்ன டெட் பாடி எந்திரிச்சு உட்காருது? தண்ணி கொடை எடுத்து தங்க நீ மனசு இந்த பிள்ளை குடிச்சிடும். திறமையை காட்டுங்க. தாவத்தில் கிடக்கு. காலையில் நம்மளுக்கு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த பக்கம் மட்டும் வந்துடாதவா கொடை வாய் பிரிய மாதிரி தெரியுது. அந்த பக்கம் பெட்டில அந்த பிள்ளைக்கு ஓட கூட சூப்பரா இருக்கு. அந்த நடுவில் உட்காந்துருக்கு குரூப் பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போக கூடாது. என்ன கை தட்டி ஊசி வச்சு வரீங்களா? வந்தா காற்றை கடிச்சு விடுங்க, பார்த்துக்கோங்க.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். இறங்கி வந்தேன்னா மூக்கை நோண்டி விடுவேன். கொஞ்சம் கை தட்டிட்டு உங்களுக்கு யாருக்குமே சரம் கிடைக்காது போங்க. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டிய அத்துணை ரசிகர்களுக்கும், அன்பு தாய்மார்களுக்கும், அன்பு இளைஞர் பெருமக்களுக்கும் அந்த நன்றிகள். வணக்கம். நான் ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு சிரமங்கள் இருக்கத்தான் செய்ய. கண்டிப்பா ஒரு ஆம்பளை சேர்ந்து பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னா ரொம்ப பாராட்டணும் மாப்பிள்ள. அது உண்மைதான். என்ன நாடகத்துக்கு மட்டும் 40,000க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும். 8 மணி நேரம் நடத்துகிற நாடகம். சரி, நம்ம கிராமத்தார்கள் அன்போடு கேட்குறாங்களேங்கிறதுக்காக கலைஞர் பெருமக்கள் எல்லாரும் அனுசரித்து தான் வரோம். அதனால் இடியாப்பத்திலே நீ இருக்க. முதல் இடியாப்பம்னா என்னன்னு தெரியுமா? கப்ளிங்கன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாமல் சொல்லாதீங்களா, கெட்ட வார்த்தைடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, வளர பிள்ளைய. அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தை. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லணுமே தவிர தப்பான வார்த்தையை சொல்லி கெட்டு வைக்கக்கூடாது. அப்புறம் என்னப்பா படிக்க போய் என்ன பண்ண போறீங்க? பண்ணுங்க. அப்புறம் பபதாரணி சொல்லுங்க. நல்லா இருங்க. தேங்க்யூ. நல்லாவே பாருங்க. உங்க குரலை கேட்ட உடனே அடேங்க அப்பா மனசு பூரிச்சு போய் கிடக்குது. வரிசையா நாடகம். உன்னை குறை சொல்லலாம். நானே என்ன பண்றேன்? உன்னை குறை சொல்லலாம். என்ன செய்யுது பாவம். தொண்டை என்ன மிஷின்லையா செஞ்சிருக்கு? என்னமோ நீங்க மைசீட்டு நல்ல மைசீட்டு அமைஞ்சதுனால நம்ம பொழப்பு தப்பிச்சுக்குச்சு. 2 நாளை கொண்டுட்டாங்க. உங்களை நான் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காதல் உனக்கு என்ன வருத்தமா? நீ காதலிக்க போற மாதிரி கால் வெதர் தெரிச்சு போக மாட்டுக்க. நான் உங்களை காதலிக்கிறேன். மயிரும் கூட பாஸ் ஆக மாட்டாங்க. சொல்லுங்க. எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. கூட்டத்திலே தொழில்புறா யாரை இங்கு தேடுதமா சத்தங்கள் சொல்லி மனம் இந்த குமரி பொண்ண பார்க்கையிலே மனம் மின்னல் அடிக்குது.
இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைகளை நம்ப கூடாதுங்கிறது. என்னத்தை சொன்னாலும் ஆம்பளை புத்தி அவசர புத்திங்கிறது சரியா போச்சு பார்த்தீங்களா? சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. பெண்கள் இல்லாத உலகமாக இருந்தாத்தா நம்ம நிம்மதியாக வாழ முடியும். முக்காவாசி கெட்டு போகிறதுக்கு காரணம் ஆண்கள், காவாசி கெடுக்கிறது யாரு? பெண்கள். சரி, சில பெண்கள் பண்ற தப்புனால எல்லா பெண்களுக்கும் கெட்டு போயிடும். இப்போ நம்ம கைபேசி நிறைய வச்சிருக்கோமா இல்லையா, அதில் நிறைய ஆப்புகள் இருக்கு. சரி, புதுசாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட் ஆப்பா. என்ன? ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு, சரி, இன்னும் தனியாக இருக்க, தூக்கம் வரலையா, இந்த ஆப்பை ஓகே பண்ணு, வெறும் 5 ரூபா தான், உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படியே சொல்லி சொல்லி ஆம்பளையில் பூரா தூங்க விடாமல் கை பொண்டாட்டியவே கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு நம்ம நிலைமை? எங்கே தேர்றது? ஹலோ, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி. இந்த பாடல் நடிகர் திலகம் மரியாதைக்குரிய அன்பு ஐயா புதிய பறவை படத்திலிருந்து பாடிய பாடல். டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவருடைய குரலில் பாடல் பாடும் பொழுது எத்தனையோ ஜாம்பவான்கள் இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பாங்க. ஆனால் அந்த பாடலுக்கு இங்கே இருக்கக்கூடிய இசை சக்கரவர்த்திகள் அற்புதமான முறையில் இசைக்க காத்து போட்டிருக்கின்றார்கள். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். இறைவன் கொடியவன்
ஆ